நான் இங்கே நோன்னு கொடுத்தா யூ கேன் இப்போதைக்கு கமெண்ட்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போது இன்னொரு ப்ராப்ளம் நம்ம இந்த கோடில் நான் நோன்னு கொடுத்தா யூ கேன் வாட்ச் த ஃபைட்டுன்னு வருது. இதுவே எஸ்ன்னு கொடுத்தா 20 கொடுத்து எஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வருது. மறுபடியும் எனக்கு நான் வேறு எதாவது கொடுத்த ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி சொல்லலாம். YESS இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இல்லைனா வேறு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன். நோவும் இல்லை எஸ்ஸும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஆர் யூ ப்ரெக்னென்ட்டுக்கு நோ கொடுக்கலாமே, நாட் எட், ஓகே நாட் எட் அப்படி கொடுக்குறேன். நோப் அப்படி கொடுக்குறேன். இப்போவும் நமக்கு என்ன காட்டுதுன்னா இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஏன் இந்த மாதிரி காட்டுது? நமக்கு ஆக்சுவலாக என்ன வரணும், இங்கே எஸ்ன்னு கொடுத்தா தான் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க, அண்ட் இங்கே எஸ்ன்னு கொடுத்தா தான் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு வரணும். பட் இங்கே வேறு நோப், நாட் எட் அந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் இந்த எரர் நமக்கு வருதுன்னா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நோன்னு இருந்தால் மட்டும் யூ கேன் வாட்ச் த ஃபைட்டுன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்படி வேறு என்ன இன்புட் கொடுத்தாலும் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க யூஸர் வந்து நமக்கு நோன்னு கொடுத்தா மட்டும்தான் யூ கேன் வாட்ச் த ஃபைட்னு வரும். வேறு எந்த இன்புட் கொடுத்தாலும் எல்ஸுக்கு போய்டும். இப்போ நம்ம எஸ்ஸுக்கு செக் பண்ணோன்னா என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் யூஸர் வந்து எஸ்ன்னு கொடுத்தா இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு வரணும், அது வேறு ஏதாவது இன்புட் கொடுத்தா எரர் அந்த மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, எல்இஃப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த எல்இஃபில் என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த எல்இஃப் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எல்இஃப் பார்ட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா அப்புறமா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மற்ற லாங்குவேஜஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா எல்சிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே பைத்தானில் எல்இஃப்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் வந்து எல்இஃப்க்கு ஒரு கண்டிஷன், ஐ மீன் இந்த இஃப் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த எல்இஃபை செக் பண்ணணும். இந்த எல்இஃபும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எல்ஸை செக் பண்ணணும். நடுவில் நீங்கள் எத்தனை எல்இஃப்ஸ் வேணால் வச்சிடலாம். ஸோ நான் இந்த எல்இஃபில் என்ன வைக்கிறேன், எல்இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு lesser than 18 and preg அந்த இதில் வந்து எஸ்ன்னு இன்புட் பண்ணால் மட்டும்தான், அண்ட் ஹார்ட் அந்த வேரியபிள் என்ன இன்புட் வரணும், அதுலேயும் எஸ்ன்ற இன்புட் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பிகாஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஹார்ட் பேஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைட்டை பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா டைம்லேயும் நம்ம அவங்கள அலோவ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். எஸ்ஸின் இன்புட் வந்தால் மட்டும்தான் இதை வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு இன்புட்டுமே வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு தான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ப்ளீஸ் என்டர் only yes or no. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேளை இந்த இன்புட் நமக்கு வரலன்னா என்ன ரீசன்னா, அந்த ரீசனாக இருக்கும் எஸ் நோக்கு பதில் வேறு ஏதாவது ஒன்று என்டர் பண்ணால் தான் இந்த எல்ஸ் பார்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. பிகாஸ் நோன் எக்ஸிக்யூட் எந்த ரெண்டு இடத்துலையும் நோன் அவங்க என்டர் பண்ணால் யூ கேன் வாட்ச் த ஃபைட்னு வரும். ஒரு இடத்துல நோ, ஒரு இடத்துல எஸ் என்டர் பண்ணால் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க வரும். அதுவே அவங்க ரெண்டு இடத்துலையும் வேறு சம்மந்தமே இல்லாத வேறு ரெண்டு விஷயத்தை என்டர் பண்ணாங்கன்னா வேறு ஒரு எரர் வரணும். அந்த எரரில் தான் ப்ளீஸ் என்டர் ஒன்லி எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏஜ் 20 கொடுக்குறேன். சம்திங் நோப் நான் நோக்கு பதிலாக நோப்புன்னு இருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன காட்டுது, ப்ளீஸ் என்டர் ஒன்லி எஸ் ஆர் நோ, இது ரெண்டுத்தில் ஒன்று ஏதாவது ஒன்று தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். 20 நோ யூ கேன் வாட்ச் த ஃபைட். மறுபடியும் எனக்கு காட்டுது 30 எஸ் இப்போ எனக்கு என்ன எரர் வந்திருக்கு, ஆர் யூ ப்ரெக்னென்ட் எஸ் கொடுத்துருக்கேன், அண்ட் ஆர் யூ ஹார்ட் பேஷண்ட் எஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே எனக்கு கரெக்ட் தான். ஏஜ் வந்து ஏன் இந்த எரர் வந்திருக்குன்னா, நம்ம ஏஜ் லெஸ் தென் 18 கொடுத்து அண்ட் ப்ரெக்னென்ட் இயர்ஸ் அண்ட் ஹார்ட் இயர்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஏஜ் லெஸ் தெனாக 18 இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ இது மூணுமே ட்ரூவாக இருக்கணும். ஏஜ் லெஸ் தென் 18 ட்ரூவாக இருக்கணும், அண்ட் ப்ரெக் ட்ரூவாக இருக்கணும், அண்ட் ஹார்ட் ட்ரூவாக இருக்கணும். ஸோ அண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு வேலைக்கு ஆகாது. பிகாஸ் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தால் கூட எனக்கு இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஆர் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்கும், ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும், கீழே இருக்க பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் எல்லாமே ட்ரூ ஆகிடும். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஃபுல் பார்ட்டுமே நமக்கு ட்ரூ ஆகிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஆர் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும், அண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நமக்கு அந்த எரர் காமிச்சது. இப்போ நான் அதை ரன் பண்ணனா 20 நோ எஸ்ன்னு வைக்கிறேன். இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. பிகாஸ் ரெண்டு கண்டிஷன் பாருங்கள். லெஸ் தென் 18 இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் ஆர் யூ ப்ரெக்னென்ட், எஸ்ஸுக்கு பதிலாக நோ வந்துச்சு, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் ஹார்ட் பேஷண்ட்டான்னு கேட்டிருக்கும், அந்த கண்டிஷன் மட்டும் இதுவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன இருக்குது, இது ட்ரூவாக இருக்குது, இது ஃபால்ஸாக இருக்குது, அண்ட் இது ஃபால்ஸாக இருக்குது. அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ட்ரூவாக எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ வந்து மறுபடியும் ட்ரூவாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எலிஃப் பார்ட் ட்ரூவாக இருக்கிறதுனால எலிஃப் கீழே இருக்க பார்ட் வந்து நமக்கு ரன் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், வரி பண்ணிக்காதீங்க. புரியலன்னா வரி பண்ணிக்காதீங்க, போக போக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் அண்ட் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு எலிஃப் ஸ்டேட்மெண்ட் தான் வைக்கணும், இல்லை நிறைய எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எத்தனை எலிஃப் ஸ்டேட்மெண்ட் ஆனால் வச்சுக்கலாம். ஆனால் முடியும் போது எல்ஸோட முடியணும் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க.